வணக்கம் ரவீந்திரன் சார். அதாவது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு பதில் இல்லை, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்னன்னா, எத்தனால் பிளண்டிங்கை வந்து நாங்கள் பூஸ்ட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, ஃபார்மர்ஸ்னுடைய இன்கம் அண்ட் ரூரல் எக்கானமிக்காக அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய அட்டர்னி ஜெனரல் திரு வெங்கட் ரமணியும் அதே வாதத்தை தான் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். மனுதாரருடைய மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த எத்தனால் கலப்பு அப்படிங்கிறது ஒரு புதிய வாய்ப்புகளையும், குறிப்பாக மக்காச்சோளம் பயிரிடக்கூடியவர்கள், கரும்பு பயிரிடக்கூடியவர்களுக்கான புதிய வருமான வாய்ப்புகளை இது உருவாக்கி இருக்கா சார்? நான் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அப்புறமேட்டு போய்க்கிறேன். வாகனம் பழுதுபடுதா இல்லையா, மைலேஜ் குறையுதாங்கிறதெல்லாம் முதல்ல நீங்க தான் பெரிய காரணமாக இதில் சொல்லப்படுகிறீர்கள். அதனால உங்க தரப்பு கொஞ்சம் விளக்கத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்குள் பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலப்பு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும், விவசாயிகளுடைய வருவாயை பெருக்கும் என மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் E10 என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார். அதாவது இந்த திட்டம் 2030ஆம் ஆண்டுக்குள் 20% எத்தனால் பயன்பாட்டை பெட்ரோலில் கலப்பது என திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் கூட சமீபத்தில் அவருடைய இலக்கு என்பது 2025ஆம் ஆண்டுக்குள்ளாகவே நாங்கள் இலக்கை எட்ட முடிவு செய்துவிட்டோம். அந்த வகையில கடந்த 2025 பிப்ரவரி நிலவரப்படி 19.68% எத்தனால் கலந்த பெட்ரோலை எண்ணெய் நிறுவனங்கள் உற்பத்தி செய்திருக்கிறது. இதற்காக கடந்த 4 மாதங்களில 280 கோடி லிட்டர் எத்தனால் எண்ணெய் ஆலைகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக பல்வேறு தரவுகள் தெரிவிக்கிறது. சரி, இப்போ நாம இந்தியாவுல 418 சர்க்கரை ஆலைகள் இயங்குகின்றன. இதுல 219 சர்க்கரை ஆலைகள் மட்டுமே எத்தனால் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்கள்ல இந்த 1/3 பங்கு சர்க்கரை ஆலைகள் இயங்காமல் போனது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல 279 சர்க்கரை ஆலைகள் மூலமாக இந்த எத்தனால் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கூட போதுமான அளவிற்கு எத்தனால் உற்பத்தியை இலக்கை சர்க்கரை ஆலைகள் எட்ட முடியவில்லை என்பதுதான் உண்மை. சரி, இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை ஆலைகளிலிருந்து சர்க்கரை உற்பத்தி செய்த பிறகு அதிலிருந்து எரிசாராயத்தை எத்தில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்து எத்தனாலை கொண்டு போகலாம்னு ஒரு நிலை இருந்தது. இப்போ மத்திய அரசாங்கம் இந்த 20% பெட்ரோலியத்தில் எத்தனாலை சேர்க்கலாம் என்பதற்காக நீங்க சர்க்கரை உற்பத்தியை கூட நீங்க கருத்தில் கொள்ள வேண்டாம், கவனம் செலுத்த வேண்டாம், ஆனால் நேர பாகுலேருந்து அப்படியே நீங்க எத்தனாலுக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் மொலாசஸ் எத்தனால் போகலான்ட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 316 சர்க்கரை ஆலைகள் இயங்கக்கூடிய நிலையில கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு மட்டுமே இந்த எத்தனால் பயன்பாட்டினால் வரக்கூடிய வருமானம் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும். தனியார் ஆலைகளுக்கோ பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாடு என்கிற ஆலைகளுக்கோ இது சென்றடையாது. எனக்கு ஒரே ஒரு தகவல் சார், ஒரே ஒரு குறுக்கீடு சார், ஒரே ஒரு குறுக்கீடு. ரவீந்திரன் சார், 600 ரூபாய் விற்ற மக்காச்சோளம் 2300 ரூபாய் விலை. மக்காச்சோளத்தை பொறுத்தளவு முழுமையாக கால்நடை தீவனங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்துவதால் இதனுடைய விலை கிட்டத்தட்ட 45% உயர்ந்திருக்கிறது உண்மை. ஆனால் தட்பவெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக மக்காச்சோள விலை வீழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட, மகசூல் இழப்பு இருந்தாலும் கூட, இது போன்ற காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கு. நிலைமை என்ன அப்படின்னா, ரவீந்திரன் சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? முழுக்க எத்தனால் உற்பத்தியில அதிகப்படியான பங்கு வகிக்கும். இதுல 1 கிலோ சர்க்கரை உற்பத்திக்கு 80 ரூபாய் செலவாகுது. ஆனால் 40 ரூபாய் தான் வெளி மார்க்கெட்ல விற்பனை. லெவியில வித்தீங்கன்னா 30 ரூபாய் தான் விற்கலாம், அதுக்கு மேல விற்க முடியாது. ஆனால் 1 லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்வதற்கு 40 ரூபாய் செலவாகிறது. விற்பனை என்பது 80 ரூபாய் இருக்கிறது. ஆக அரசாங்கம் விவசாயிகளுக்கு வருமானம் சொல்லுதே தவிர, ஆனால் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மட்டுமே எத்தனால் மூலமாக மற்ற மதிப்பு கூட்டல் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தில் பங்கு கொடுக்க முடியும் என்கிற நிலைதான் தற்போது வரை இருக்கிறது. தனியார் சர்க்கரை ஆலைகளிலோ அல்லது பொதுத்துறை நிறுவனங்களிலோ இந்த பங்கு தொகை, இந்த வருமானம்
உயர்வு என்பது விவசாயிகளுக்கு நிச்சயமாக கிடையாது, அறவே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே ரவீந்திரன் சார், நான் பேசுறது கேக்குதா? பயன்பாடு அதிகப்படுத்தப்பட்ட ரவீந்திரன் சார், நான் பேசுறது கேக்குதா? இருக்கக்கூடிய கரும்பு சர்க்கரையால இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் காரணமாக கரும்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 36-37% விவசாயிகள் மாற்று பயிருக்கு வந்துட்டாங்க. அது மட்டுமல்ல, இப்ப சர்க்கரை உற்பத்தியில அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய 3500 ரூபாய் விலை ஒரு டன்னுக்கு விலை சொல்றாங்கன்னா, அந்த விலை என்பது 9.5% கூட நம்ம இன்னும் தாண்டல. ஆனால் அரசாங்கம் சொல்கிற இலக்கு 10.25% பிடித்திறன் இருந்தால் மட்டுமே அந்த 3500 ரூபாய் டன்னுக்கு கிடைக்கும். அது குறைஞ்சதுன்னா எவ்வளவு கட்டுமானம் குறைகிறதோ அதற்கேற்ற வகையில் விலையும் குறையும். ஆக விவசாயிகள் நட்டம் ஏற்படுவதால் கரும்பிலிருந்து பெரும்பாலான விவசாயிகள் நெல்லுக்கும் மக்காச்சோளத்துக்கும் மாறி இருக்காங்க. ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கு முழுமையாக இந்த விலை கிடைப்பது இல்லை. மக்காச்சோள விவசாயிகளுக்கு ஓரளவு விலை ஏற்றம் இருக்கிறது என்பதுதான் உதர்சனமான கள நிலவரம். இதுல மத்திய அரசாங்கம் வேற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நெல்லுல இருந்து எடுக்கலாம், அதாவது அரிசியில இருந்து எடுக்கலாம். அரிசிய மத்திய அரசாங்கம் கொள்முதல் செய்து அதை இருப்பு ஆலைகளிடம் கொடுத்து அரிசியாக்கி அதை இருப்பு வைத்திருக்கிறதுல கடந்த ஆண்டுகளுக்குள்ள கூட மாண்புமிகு பாரத பிரதமர்கள் எத்தனால் தயாரிப்புக்காக நான் 1 லட்சம் டன் அரிசியை நான் விடுவிக்கிறோம் சொல்லியிருந்தாங்க. ஆக அரிசியிலேருந்து எத்தனால் தயாரிக்கிறதுல விவசாயிக்கு எந்த லாபமும் இல்லை. கரும்புல இருந்து எத்தனால் தயாரிக்கிறதால கூட்டுறவு ஆலையில இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய விவசாயி மட்டும்தான் லாபம் இருக்கிறத தவிர பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ அல்லது தனியார் நிறுவனங்களுக்கோ லாபம் இல்லை. ஓகே, இந்திய அரசாங்கத்துடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க சார். அது வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 2025. அதில் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது லோக்சபாவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில். அது சரிங்களா சார்? ஆமாம், லோக்சபாவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அன்ஸ்டார்டு கொஷினு, ஸ்டார்டு கொஷினு, அதுக்கு ரிட்டன் ரிப்ளையாக அவர் கொடுத்துருக்காரு. குறிப்பாக இந்த இபிபி எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் மூலமாக என்ன ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஃபார்மர்ஸுக்கு இந்த எத்தனால் சப்ளை இயர் 2014 and 15 to ஜூலை 2025 வரை அவங்களுக்கு ரொம்ப வேகமாக வழங்கப்பட்ட பணம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ விரைவாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாரு. 1,25,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த எத்தனால் சப்ளை இயர் மூலமாக இந்த எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம், வேகமாக கொடுத்துருக்குறோம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தொடக்கத்தில் முதல் சுற்றில் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, மொத்தம் 219 ஆலைகள் மட்டும்தான் அகில இந்திய அளவில் இந்த எத்தனாலை தயாரிக்கிறது அப்படின்ட்டு. அதில் கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இயங்கக்கூடிய ஆலைகள் தான் அங்க இந்த எத்தனால் தயாரித்தால் தான் அதில் தான் நேரடியாக விவசாயிகள் பலன் பெற முடியும், அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சொல்றீங்க. அரசாங்கம் நிறைய ப்ரோக்ராம் நாங்க இதுக்காக கொடுக்கிறோம் சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க கரும்பு விவசாயிகள் பலன் பெறுவார்கள் என்று. மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சொல்றார், குவிண்டால் 1600 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த மக்காச்சோளம் இந்த எத்தனால் தயாரிப்பின் மூலமாக குவிண்டால் 2600 ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல நீங்க சொன்னீங்க 1 லட்சம் டன்னு அரிசியை எத்தனாலுக்காக நாங்க கொடுக்க போறோம்னு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி சொல்றாருன்னு சொல்லிட்டு. சார் எல்லாமே கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க, கோதுமையில இருந்து எடுக்கிறாங்க, எல்லாத்துல இருந்து எடுக்கிறாங்க. பணம் யாருக்கு போகுது சார்? அதாவது கரும்பு, மக்காச்சோளம், அரிசி இதுல இருந்து எத்தனால் எடுத்துட்டு இருக்கோம். அரிசி மத்திய அரசாங்கத்தினுடைய கையிருப்புல இருக்கு. சரி, விவசாயிகள்ட்ட இருந்து நெல்லை கொள்முதல் செய்யறாங்க, அது அரிசி ஆலைகளுக்கு கொண்டு போய் அரிசி ஆக்குறாங்க. அரிசிய மத்திய அரசு தன்னுடைய கிடங்குகள்ல பாதுகாப்புல வைக்குது. சரி, அதுல எந்த வகையான அரிசிகள் வீணாகக்கூடிய நிலையில் இருக்கோ அதை தான் அவங்க எடுத்து எத்தனால பயன்படுத்துறாங்க. இப்போ நெல்ல வாங்கின வகையில அரிசியின் மூலமா கொடுத்த எத்தனால் வருமானம் விவசாயிகளுக்கு எந்த வழியில சேரும்? ஒண்ணு. மக்காச்சோளத்தை பொறுத்தளவு வியாபாரிகள் வாங்குறாங்க, அரசாங்கம் வாங்குறது இல்ல. கடந்த காலங்கள்ல மக்காச்சோளம் முழுமையாக கால்நடைகள் தீவனமாகத்தான் வாங்கப்பட்டது. அப்ப விலை குறைவா இருந்தது. இப்ப அரசாங்கம் வாங்குறதால
மிகப்பெரிய வியாபாரிகள் போட்டி போட்டு விவசாயிகிட்ட இருந்து வாங்குறாங்க 2500 ரூபாய் லாபம்னு சொல்றாங்க. ஆனால் 2300 ரூபாய்க்கு மேல விலை போகலங்கிறது தான் உண்மை. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எத்தனால்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் விவசாயிகள் நேரடியா வந்து சேருங்கிறது எந்த வகையில நியாயம், எப்படி உண்மையாகும்? 2. 3வது, கரும்பு உற்பத்தி ஆலைகளில் இருக்கக்கூடிய எத்தனால பொறுத்தளவு கூட்டுறவு சங்கங்கள் வழியில செயல்படக்கூடிய அந்த கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு மட்டும்தான் அது பயன்படுமே தவிர அந்த வருமான தொகை கிடைக்குமே தவிர தனியார் துறையில் இருக்கக்கூடியதோ பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடியதோ அந்த லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 3. இப்போ நம்ம கடந்த காலங்கள்ல மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேசியிருக்கோம். ஒரு ஆண்டு மாத வருமானமே 1928 ரூபான்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் நிர்ணயம் பண்ணி சொன்னாங்க. சராசரி இந்திய வருமானம் 10,355 ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த வகையில நம்ம கேட்டோம், இதுவரை தகவல் எதுவுமே இல்லை. பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய இவர்களுடைய கருத்துக்கள் அனைத்துமே இவர்களாக ஒரு புள்ளி விவரத்தை கணக்கெடுத்து சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க 2022ல 10% தான் இவங்க கொண்டு கலந்தாங்க. எத்தனால பெட்ரோல்ல. அப்போ ஜூன் மாசம் என்ன பண்ணாங்க, ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. 2022 ஜூன்ல இதற்கு பிறகு வரக்கூடிய எத்தனால் பெட்ரோல் இல்ல 20% எத்தனால் கருப்பதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சரி, கொண்டு வந்தாங்களே. இப்ப 2025 பிப்ரவரி மாத நிலவரப்படி 19.68% எத்தனால பெட்ரோல்ல கலந்துருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இந்த 4 மாதங்கள்ல, அதாவது இப்ப இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசம், ஜூன் மாசம், 4 மாச கணக்குல பாத்தீங்கன்னா 280 கோடி லிட்டர் நாங்க பெட்ரோல் இப்ப எத்தனால பெட்ரோல் கலந்து கொடுத்துருக்கோங்கிறாங்க. ஆனால் அதே மத்திய அரசு சொல்லுது, இது நாள் வரை ஆண்டுக்கு நாங்கள் 320 கோடி லிட்டர் தான் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க. இப்ப 320 கோடி லிட்டர் தயாரிக்கிற இந்த மத்திய அரசாங்கம் எத்தனால் மூலியமா எத்தனால் தயாரிக்கிற அந்த நிர்வாகம் 4 மாதங்கள்ல 280 கோடியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்ப மீத மாதங்களுக்கு எத்தனால் எங்க போவீங்க? இப்போ கரும்பு சர்க்கரை ஆலைகள் இருக்கக்கூடிய உற்பத்தியில எத்தனால் பற்றாக்குறை இருக்கு. நீங்க அதனாலதான் மக்காச்சோளத்துக்கும் அரிசிக்கும் போனீங்க. இப்ப அரிசியாலையும் மக்காச்சோளத்தாலையும் கரும்பு உற்பத்தியில் இருக்கக்கூடிய தனியார் சர்க்கரை ஆலைகள் மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து விவசாயிகள் எந்த வகையில லாபம் கிடைக்கும்? சரி, எந்த வகையில உண்மையா எடுத்துக்க முடியும்? புரியுது. நீங்க தரவுகளை வச்சு அவங்க எதுவுமே பேசுறதே கிடையாது. அவங்க எல்லாமே ஒரு செலவினத்தை வச்சு அந்தந்த ஒரு, அதாவது ஹைக்குன்னு சொல்லுவாங்க, பொருளாதார ஹைக்குன்னு சொல்லுவாங்க, எவ்வளவு செலவினம் சொல்லுவாங்களோ அந்த அடிப்படையில் தான் அவங்க தரவுகள் கொடுக்குறாங்களே தவிர. 2வது, தரவுங்கிறது நீங்க எல்லாத்தையும் கணக்கெடுக்கணும். ஆனால் அவங்க சாம்பிள் சர்வே தான் கொடுக்குறாங்க. ஓகே சார், நம்ம நிறைய விஷயங்களை பேசி இருக்கோம். சாம்பிள் சர்வேங்கிறது உண்மையா 100% உண்மைங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? ஓகே சார், பேசலாம்.